கூலின்னு ஒரு படம் பார்த்தேன் இன்னைக்கு அமேசான் பிரைமில். நான் பார்த்தேன், எந்த நடிகர் மேலேயும் விருப்பு வெறுப்பு அப்படிலாம் இல்லை. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே பாராட்டணும். 70 வயது தாண்டி இன்னும் இந்த ஆக்டிவாக நடிக்கிறாருங்கிறத எல்லாருமே பாராட்டுறாங்க. 70 வயசுலலாம் இந்த ஹெல்த் இருக்குமான்னு தெரியல. அவருக்கு தெரியும் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணியிருக்கேங்கிறாரு. அப்புறமும் இவ்வளோ ஹெல்த்தியாக வந்து சண்டை போடுறது, சண்டைக்கு டூப்பு போட்டாலுமே அது நடிக்கிறணும் இல்லையா? படம் முழுசும் இப்போ இருக்கட்டும். ஆனால் ரசிகர்கள் எல்லாம் அவரை இன்னும் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அந்த சூப்பர் ஸ்டாருங்க அந்தஸ்து அவரை தவிர யாருக்கும் போகாது. அவரை விட்டு எங்கே லேசுக்குள்ள போகாது. அதான் உண்மை. ஏன்னா தமிழர்களை பொறுத்த மட்டும் ஏதோ ஒரு பொருள் மேல் பாசம் வைத்து விட்டாங்கன்னா மாற்றவே மாட்டாங்க. மக்கள் மனசுக்குள்ளே வந்து இறங்குறது தான் கஷ்டம். மக்கள் மனசுக்குள்ளே போயாச்சுன்னு வைங்க, வெளியே போகிறது ரொம்ப கஷ்டம். நாம நினச்சா வர முடியாது. நான் போய் மக்கள் மனதில் இடம்பெற வேண்டும். அதுக்கு என்ன ஒன்று செய்யணும்? முதல்ல மக்கள் மனதில் இடம்பெற்ற பிறகு நான் நினைத்தா வெளியே வர முடியாது. அவங்கள தூக்கி போட தான் உண்டு. அப்போ இது சினிமா துறையை பொறுத்த மட்டும் எத்தனை நடிகர் வந்து என்ன எடுத்தாலும், என்ன படம் எடுத்தாலும், என்ன புதுமையை காமிச்சாலும் சரி, எவ்வளோ இளமையை காமிச்சாலும் சரி, ஒன்றாலும் சரி, அந்த ரஜினிகாந்த் மேலே உள்ள அந்த அபிமானமும் அந்த பற்றும் அந்த பாசமும் அந்த ரசனையும் அவர் மீது வைத்த அன்பும் மக்களுக்கு மாறவே இல்லை. அது மனசுக்குள்ளேயே இருக்கிறது. எத்தனை திறமைசாலி வந்தாலும் பரவாயில்ல, நீதாயா எங்களுக்கு என்று அது முடிவு செய்து விட்டார்கள். அவரே நினைத்தாலும் மக்கள் மனதை விட்டு வெளியே போக முடியாது. ஏன்னா விட தயாராக இல்லை.